இறைவனை இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய அழைக்கும் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்ம சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையுள்ள இறைவசனங்கள். இறை நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நாம் கேட்பதற்கு மேலாக தந்தை இறைவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்கு அருளுகின்றார் என்பதை வலியுறுத்துவதாக இப்பகுதி அமைந்துள்ளது. பழைய ஏற்பாட்டு நூலிலும் புதிய ஏற்பாட்டு நூலிலும் பலரை இதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நாம் தியானிக்க தேர்ந்து கொண்டவர்கள் எஸ்தர் அரசி, அன்னை மரியாள், இறைமகன் இயேசு கிறிஸ்து. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக எஸ்தர் அரசி திகழ்ந்தார். தம் இனம் அனைத்தும் அழிந்துவிடும் ஆபத்து தம் கண்முன்பாக இருக்க எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். தான் ஆதரவற்றவள், வேறு துணையற்றவள் என்றுரைத்து முற்றிலுமாக இறைவனிடம் தஞ்சமடைந்தார். தம்மில் நம்பிக்கை கொள்வோரை ஒருபோதும் கைவிடாத இறைவன் எஸ்தரின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து யூத மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களை அழிக்க நினைத்தவர்களையும் அழித்து விட்டார். ஆம், நாம் நம்பிக்கையுடன் ஜெபிக்கும் போது நாம் கேட்பதற்கும் தேடுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக மிகுதியான நன்மைகளால் நிரப்ப வல்லவர் நம் இறைவன். எஸ்தர் அரசி தனக்காகவும் தன் இனத்துக்காகவும் இறைவனிடம் வேண்டி கேட்ட விடுதலையை பெற்றுக்கொண்டாள். இதற்கு மாற்றாக தந்தை இறைவனின் வேண்டுதலுக்கு அன்னை மரியாவும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அடிபணிந்து உலகின் மீட்பாகிய விடுதலையை பெற்று தந்தனர். அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இவ்வுலகம் மீட்பரை கண்டது. இறைமகன் இயேசு, எனது விருப்பப்படியல்ல உமது விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் என்று கெஸ்தமனி தோட்டத்தில் தன்னையே தந்தை இறைவனுக்கு கையளித்தார். இவ்வையகம் மீட்பை பெற்றுக்கொண்டது. ஆக நாம் இறைவனை தேடும் போதும் இறைவன் நம்மிடம் நல்லன செய்ய எதிர்பார்க்கும் போதும் அவரிடம் தஞ்சம் புகுந்து அவருக்கு நம்மையே முழுமையாய் அர்ப்பணிப்போம். அப்போது இறைவனின் வல்லமை வெளிப்படும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தவக்கால சிந்தனையோடு இன்றைய நற்செய்தியை ஒப்பிட்டு ஜெபம், நோன்பு, தான தர்மம் என 3 நற்செயல்களாக பிரித்து பார்க்கும்போது, முதலாவதாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் மக்களை இறைவனிடம் கொண்டு செல்லும் கருவியாகும். தவக்காலத்தில் நாம் நம் வழக்கமான வாழ்க்கை முறை, ஊடக தாக்கம் இவற்றிலிருந்து சற்று விலகி இறைவன் பக்கம் திரும்பி அவரோடு பேசி உறவாடி அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இறைவனில் இணையும் போது நாம் கேட்பதை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தவக்காலத்தில் நோன்பு இருப்பது ஒரு ஒருத்தல் முயற்சியாக கருதப்படுகிறது. ஆக தவக்காலத்தில் உண்ணும் உணவுகளை கட்டுப்படுத்தி செய்யும் தவறுகளிலிருந்து விலகி இறைவனை நம் உடலாலும் உள்ளத்தாலும் மகிமைப்படுத்தும் போது நாம் ஆன்ம தாகத்தோடு தேடும் இறைவனை கண்டடைய முடியும். மூன்றாவதாக, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆம், இறைவனின் இதயத்தை தட்டி திறக்க பயன்படும் திறவுகோல் தான தர்மம் செய்வது. பிறரை கனிவோடு பார்க்க, அன்பு செய்ய, நம் நேரத்தை, திறமையை பகிர்ந்து கொள்ள இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வாறு நாம் பிறருக்கு பொருளுதவி செய்வதோடு பிறரன்பு பணிகளில் நம்மை கரைத்து கொள்ளும் போது இறைவன் நமக்கு தம் இதயத்தை, விண்ணக வாசலை திறந்து அவரது அன்பில் நிலைக்க செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை முறை இறைவனுக்கு உகந்ததாகவும் பிறருக்கு நன்மை பயப்பனவாகவும் இருந்தால் நமக்கு அவசியமானவற்றை கேட்க தேவையில்லை, தேட தேவையில்லை, தட்ட தேவையில்லை. நாம் கேட்காமலே இறைவன் நமக்கு நிச்சயமாக தருவார். நாம் கேட்பது கிடைக்க, தட்டுவது திறக்கப்பட, தேடும் இறைவனை கண்டடைய புனித பேதுருவைப் போல என் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகளை, தமது ஆவியை, இறை பிரசன்னத்தை, இறை பராமரிப்பை வழங்குவார். ஆக நாம் நம்பிக்கையுடன் கேட்போம், தேடுவோம், தட்டுவோம். வியப்புக்குரிய விதத்திலே இறையாசிரை பெற்று மகிழ்வோம்.